வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு சென்னை ஷெரவிந்தர் சொசைட்டி கிளைக்கும் மற்றும் சிவகுமார் அவர்களுக்கும் அன்பார்ந்த இந்த உரையை கேட்க வந்திருக்கும் சாதகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பே சிவம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம். இந்த தலைப்புக்கு ரொம்ப எல்லாம் யோசிக்கல, டக்குன்னு மனசுக்குள்ள தோணித்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இது அன்பை பத்தி மதரும் ஷெரவிந்தும் என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் அன்பை பற்றிய நம்மளது சான்றோர்களும் பெரியோர்களும் இதிகாசங்களும் புராணங்களிலும் அன்பை பற்றி எவ்வாறு எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமில்லாத ஒரு மகா சக்தி அன்பு. திருமூலர் சொன்னார், அன்பே சிவம் என்று. ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் இதையே தான் ஒரு வாழ்வியல் கலையாக நமக்கு தந்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் அன்பு என்று எதை நினைக்கிறோம்? ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு தேவை. ஆனால் உண்மையான ஆன்மீக அன்பு என்பது அதுவல்ல. அது ஒரு சூரிய பிரகாசம். மேகம் மறைந்தாலும் சூரியன் மறைவதில்லை. அதுபோல சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஒரு பேரன்பை பற்றித்தான் நாம் இன்று பேச போகிறோம். ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி காவியம் நமக்கு கற்றுத்தருவது என்ன? மரணத்தையே வெல்லும் ஒரு ஆற்றல் மானுட இதயத்தில் இருக்கிறது. அதுதான் அன்பு. அந்த அன்பை நம் அன்றாட வாழ்வில் எப்படி பயில்வது? மற்றவரிடம் இருக்கும் குறைகளை கடந்து அவர்களுக்குள் இருக்கும் இறைவனை எப்படி காண்பது? இதை பற்றித்தான் நாம் விரிவாக சிந்திக்க போகிறோம். பரிணாமத்தில் செயல்பட்ட அனைத்து ஆற்றல்களிலும் அன்பே மிகுந்த சக்தி வாய்ந்தது. அன்பு இல்லாமல் பரிணாமம் நிகழ்ந்திருக்க முடியாது. பரிணாமம் அதன் இருளில் இருந்து வெளிவந்திருக்க முடியாது. ஆனால் உண்மையில் அனைத்து விஷயங்களையும் நகர்த்தி தள்ளும் அன்பு என்பது என்ன? அது புதிர்களின் புதிர், மகத்தான ரகசியம். ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் அன்பு குறித்து கூறிய ஒளி பொருந்திய வார்த்தைகள் பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அவற்றின் மீது கவனம் செலுத்தி அதன் மீது தியானிக்க போகிறோம். அன்பு நித்தியமானது, உலகளாவியது. அது எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்போதும் ஒரே தன்மையுடையது. அது ஒரு தெய்வீக சக்தி. அதன் வெளி இயக்கங்களில் நாம் காணும் சீர்குலைவுகள் அதன் கருவிகளை சார்ந்தவையாகும். அன்பு மனிதர்களிடம் மட்டுமே வெளிப்படுவதில்லை, அது எங்கும் உள்ளது. அதன் இயக்கம் தாவரங்களில் உள்ளது, கற்களிலும் கூட இருக்கலாம். விலங்குகளிடம் அது இருப்பதை காணலாம். சாதாரண அன்பு எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும். ஆனால் ஆன்மீக அன்போ நான் என்ன தர முடியும் என்று கேட்கும். ஒரு பூவை பறிப்பது சாதாரண அன்பு என்றால், அந்த பூ செடியிலேயே அழகாக வளர தண்ணீர் ஊற்றுவதுதான் ஆன்மீக அன்பு. அன்பு என்பது என்ன? அதன் நோக்கம் என்ன? அதனை அடையும் வழிமுறை என்ன என்பதெல்லாம் ஓர் உணர்வுள்ள அனுபவம் ஏற்பட்டால் மட்டுமே தெரியும். ஏனெனில் விளக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது. அன்பு என்பது சாராம்சத்தில் என்ன? அன்பின் சாரம் பிறர் தன்னை காண்பதால் கிடைக்கும் மகிழ்வேயாகும். ஒன்றிப்பினால் கிடைக்கும் ஆனந்தமே அதன் உன்னத வெளிப்பாடாகும். அன்பினுடைய பிரபஞ்ச வெளிப்பாட்டின் எல்லா கட்டங்களுமே இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையே அடங்குகின்றன. அன்பு அழிப்பதில்லை, அது மாற்றுகிறது. எல்லா சக்திகளையும் விட அன்பின் சக்தி மகத்தானது, ஆக்கத்திறன் கொண்டது, பரிபூரணமானது. எல்லா நிலைகளிலும் ஈடு கொடுப்பது அது.
அன்பு ஒரு தீக்கொழுந்து போன்றது, கடினமானவைகளை இழக்கும் தன்மை கொண்டது. அது மட்டுமல்ல, அப்படி இழகியவற்றை தூய நீராவி போல் மாற்றிவிடும் திறனும் கொண்டது அது. எனவே அது எதனையும் அழிப்பதில்லை, உருமாற்றுகிறது. அன்பு ஒரு வாழ்வியல் தத்துவம். அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் சக்தி. இதை பற்றி நாம் சில முக்கிய கோணங்களில் பார்க்கலாம். அன்பு பல வடிவங்களில் வெளிப்படுகிறது. தாய்மை, பிரதிபலன் பாராத தூய்மையான அன்பு. காதல், இரு மனங்கள் ஒன்றிணையும் மென்மையான அன்பு. நட்பு, உரிமையோடு பகிர்ந்து கொள்ளும் சமத்துவ அன்பு. கருணை, மற்ற உயிர்களின் துன்பம் கண்டு உருகும் உன்னத அன்பு. அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலர். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அதாவது இறைவனும் அன்பும் வேறல்ல, அன்பே கடவுள். நாம் காட்டும் ஒவ்வொரு செயலும் இறைவனை அடைவதற்கான வழியாகும் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அன்பின் 3 நிலைகள் பற்றி பார்க்கலாம். மனித அன்பு, ஹியூமன் லவ். இது எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது. இதில் பொறாமை, ஏமாற்றம், கோபம் கலந்திருக்கும். அடுத்தது சைக்கிக் லவ், சைத்திய அன்பு. இது இதயத்தின் ஆழத்திலிருந்து வருவது. இதில் எதிர்பார்ப்பு இருக்காது, ஆனால் அது தூய்மையானது, விரிவானது, சுயநலமற்றது. 3வது தெய்வீக அன்பு, டிவைன் லவ். இதுவே அன்னை குறிப்பிடும் நிலை. இது ஒரு சூரியனை போல எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவர் மீது பொழியும். இதுவே உலகளாவிய அன்பு. நம் மனம் அமைதியாக இருந்தால் ஒழிய நம்மால் மற்றவரிடம் உள்ள இறைவனை உணர முடியாது. சலனமுள்ள நீரில் பிம்பம் சரியாக தெரியாது. அது போலவே சலனமுள்ள மனதில் இறைவன் தெரிவதில்லை. மற்றவர்களுக்கு செய்யும் உதவி அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல, அது அவர்களுக்குள் இருக்கும் இறைவனுக்கு நாம் செய்யும் பூஜை. அடுத்து அன்பின் நிலைகள் பற்றி விரிவாக காணலாம். முதலாவது மனித அன்பு, ஹியூமன் லவ். மனிதன்தான் எல்லா உணர்ச்சிகளையும் அன்பு என்கிறான். எல்லா வகையான ஆசைகளையும், கவர்ச்சிகளையும், பிராணமய பரிமாற்றங்களையும், புலனின்ப தொடர்புகளையும், பற்றுதல்களையும், நட்புகளையும் தான் அவன் அன்பு என்கிறான். ஆனால் இவையெல்லாம் அன்பின் நிழல்கள் கூட அல்ல, அதனுடைய திரிபுகள் கூட அல்ல. இவையெல்லாம் மானசீக பிராணமய கிளர்ச்சிமயமான நடவடிக்கைகள். அதற்கு மேல் எதுவும் இல்லை. நிபந்தனைகள் உடையது அன்பு ஆகாது. அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அன்பு செலுத்துவது, அடுத்து என்ன நிகழும் என்பது பற்றி எண்ணாமல் நேசிப்பது, அதுதான் உண்மை அன்பு. மற்றவையெல்லாம் வியாபாரம்தான், கொடுக்கல் வாங்கல் தான். அது அன்பு அல்ல. மானிடர்கள் ஒருவரோடு ஒருவர் செலுத்தும் அன்பெல்லாம் அவற்றின் பல்வேறு முகங்கள். பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் செலுத்தும் அன்பு, குழந்தைகள் பெற்றோர் பால் செலுத்தும் அன்பு, சகோதர சகோதரிகளின் பாசம், நண்பர்களின் நட்பு மற்றும் காதலர்களின் பிரேமை ஆகிய அனைத்துமே அறியாமை, சுயநலம் மற்றும் மனிதனின் ஏனைய குறைபாடுகள் அனைத்தும் நிரம்பியவை. எனினும் இவற்றை ஒரேடியாய் புறக்கணிப்பது முறை அல்ல. அப்படி புறக்கணிப்பதும் எளிதல்ல. புறக்கணிக்க முயன்றாலும் அது இதயத்தை வரலச் செய்துவிடும் என்று ஷரவிந்தர் கூறுகிறார். எனவே அந்த அன்பை நல்ல முறையில் செலுத்த பழக வேண்டும். உண்மையான ஈடுபாட்டுடன் நேசிக்க வேண்டும். தன்னை அழித்தல், தன் முக்கியத்துவம் நாடாமை ஆகியவை பழக வேண்டும். தனது சொந்த விருப்பு வெறுப்புகளை, இன்பத்தை, ஈடுபாட்டை நாடாமல் தான் செலுத்தும் அன்பிலேயே திருப்தியுற வேண்டும்.
பிறரிடம் எதையும் எதிர்பாராமல் தனது அன்பு ஒன்றிலேயே மகிழ்ந்திருக்க வேண்டும். அன்னை ஒருமுறை ஒரு பக்தருக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி சொன்னார்: வாழ்க்கையில் எல்லாம் மாறும், எல்லாம் அழியும். ஆனால் நீ காட்டிய அன்பும் நீ செய்த உதவியும் உன் ஆன்மாவில் ஒளியாக என்றும் நிலைத்திருக்கும். ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஆசிரமத்துல மதர் இருக்கும்போது, ஆசிரமத்தில் ஒருமுறை ஒரு பக்தர் ஒருவரை பற்றி அன்னையிடம் புகார் செய்தார். அன்னையே, அந்த நபர் மிகவும் மோசமானவர், பல தவறுகளை செய்கிறார், அவரை ஏன் நீங்கள் இன்னும் ஆசிரமத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அன்னை மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார்: அவர் மோசமானவர் என்று நீ சொல்கிறாய், ஆனால் அவர் எனக்கு ஒரு குழந்தையை போன்றவர். ஒரு தாய் தன் குழந்தை அழுக்காக இருந்தால் குழந்தையை தூக்கி எறிவதில்லை, குழந்தையை குளிப்பாட்டி சுத்தப்படுத்துவாள். அது போலத்தான் குறைகள் உள்ள மனிதர்களுக்குத்தான் என் அன்பு தேவைப்படுகிறது. அவர்களை வெறுப்பது ஆன்மீகம் அல்ல, அவர்களை மாற்றுவதே உண்மையான அன்பு. தவறு செய்பவர்களை தண்டிப்பதை விட அன்பால் அவர்களை திருத்துவதே உயர்ந்த அறநெறி. அடுத்து பிராணமயம் மற்றும் உண்மை பிராணமயம் மற்றும் அன்பு. உண்மையான உயர் பிராணமயத்திற்கு இறையன்பில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. பிராணமயத்தின் தலையீடு இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமே இல்லை. வைட்டல் பிராணமயம் இந்த பிரபஞ்சத்திலே மிகுந்த ஆற்றல் வாய்ந்த முக்கியமானதோர் அங்கம். இதன் மூலமாகத்தான் பேரான்மாவின் உருமாற்ற சக்தி மண்ணியல்பை தொட முடியும், தொடர்பு கொள்ள முடியும். தனது உயிர் துடிப்புள்ள சக்தியை பிராணமயம் உட்செலுத்தாவிட்டால் மண்ணியல் உயிரற்றுத்தான் கிடக்கும். இறையன்பு என்று நான் சொல்லுவது இந்த பூமியில், இந்த மண்ணியலில் தன்னை வெளிப்படுத்தும் அன்புதான். அது எவ்வித மானிட திரிவும் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும். இதற்கு பிராணமயம் ஓர் இன்றியமையாத கருவியாகும். இதன் மூலமாகத்தான் பேரான்மாவின் உருமாற்ற சக்தி மண்ணியல்பை தொட முடியும். எந்தவித மானிட திரிவும் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும். இதற்கு பிராணமயம் ஒரு இன்றியமையாத கருவியாகும். பிராணமயத்தின் வலிமைதான் கடினமான இறுகிய மண்ணில் பிரவேசித்து அதற்கு ஏற்பு திறனை உண்டாக்க வல்லது. பிராணமயத்தை அழித்து விடுவது தவறு. அது இல்லாமல் யோக சாதனையில் தீவிரத்தை கொண்டு வர இயலாது. பிராணமயம் இயல்பிலேயே தன்னை அர்ப்பணிக்க கூடியது. தன்னுடைமையாக்கி கொள்வதற்கு தெரிந்தது போலவே தியாகம் செய்வதற்கும் அதற்கு தெரியும். உண்மையான பிராணமயம் மிக அழகானது, அதன் இயக்கம் மகோன்னதமானது. ஆனால் அது கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையான அன்பின் இலக்கு இருவர் ஒன்றிணைவது மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் இறைவனோடு ஒன்றிணைய வேண்டும் என்பதே அதன் உண்மை இலக்கு. அன்னை ஒரு முறை சொன்னார்: உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு அன்பை கொடு, ஆனால் அவர்கள் உனக்கு திருப்பி அன்பை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நொடி கூட நினைக்காது. ஸ்ரீ அன்னை அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் அன்பை ஒரு தவமாகவே போதித்தார். சோ இது அன்னை ஜப்பான்ல இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது பிரதிபலன் பாராத அன்பு, அதை பற்றின ஒரு சின்ன கதை. அன்னை ஜப்பானில் இருந்த போது நடந்த ஒரு நிகழ்வை அடிக்கடி குறிப்பிடுவார். ஒரு ஏழை பெண் தன் குழந்தையை வளர்க்க மிகவும் சிரமப்பட்டாள். அவளிடம் செல்வம் இல்லை, அளவற்ற அன்பு இருந்தது. ஒருமுறை அவள் தன் குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் வந்தபோது தன்னிடம் இருந்த ஒரே போர்வையை தன் குழந்தைக்கு போர்த்துவிட்டு தான் குளிரில் நடுங்கினாள்.
அப்பொழுது அவளிடம் கேட்கப்பட்டது, நீயும் நோய்வாய்ப்பட்டால் உனது குழந்தையை யார் கவனித்துக் கொள்வார்கள்? அதற்கு அவள் சொன்னாள், அன்பு என்பது கணக்கு பார்ப்பது அல்ல. என் உயிர் போனால் என்ன? என் அன்பின் உருவமான என் குழந்தை வாழ்ந்தால் போதும் என்றாள் அவள். உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நான், ஈகோ என்ற உணர்வு மறைந்துவிடும். ஸ்ரீ அன்னை வழங்கும் அன்பின் படிநிலைகள். அன்பு என்பது ஒரே நாளில் வந்துவிடாது. அது ஒரு ஏணியைப் போல படிப்படியாக வளர வேண்டும் என்று அன்னை கூறுகிறார். ஃபர்ஸ்ட், ஆர்வமுள்ள அன்பு, ஆஸ்பிரேஷன், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இரண்டாவது, அர்ப்பணிப்பு அன்பு, சரண்டர், நான் உன்னுடையவன், எல்லாம் உன்னுடையது என்று தன்னை ஒப்புக் கொடுத்தல். மூன்றாவது, ஒன்றிணைந்த அன்பு, யூனியன், அன்பு அன்பானவரும் வேறல்ல என்ற நிலை. அன்பு ஒரு கவசம். தூய்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தீய சக்திகள் நுழைய முடியாது. அன்பு ஒரு மனிதனை சுற்றி ஒளி வட்டமாக பாதுகாக்கும். அடுத்து, சைத்திய புருஷனின் அன்பு. சுயநலமற்ற, சுய லாபத்தில் குறியாக இராத சைத்திய புருஷனின் அன்பு. சுயநலமற்ற, தனது லாபத்தில் குறியாக இராத இந்த இயக்கம் உலகில் சைத்திய உணர்வின் மிக மிக ஆழமான இயக்கங்கள் ஒன்றாகும். ஆனால் மனத்திறனில் உயர உயர அந்த குணம் அரிதாகி விடுகிறது. ஏனெனில் அறிவுத்திறனுடன் சாமர்த்தியம், தந்திரம், சீரழிவு, சுயநலக் கணிப்பு இவையும் வந்து விடுகின்றன. உதாரணமாக, ஒரு ரோஜா மலரும் போது அது அதை இயல்பாக செய்கிறது. அழகாக இருப்பதில் உள்ள மகிழ்ச்சிக்காகவே, இனிய மனம் பரப்புவதற்காகவே, வாழ்க்கையின் இன்பம் முழுவதையும் வெளியிடுவதற்காகவே அதை செய்கிறது. அது சுயநல கணக்கு பார்ப்பதில்லை. அது அதை இயல்பாக செய்கிறது. ஒரு மனிதனை எடுத்துக்கொள். மிக சில விதிவிலக்குகளை தவிர பொதுவாக அவனுடைய மனம் வேலை செய்ய தொடங்கியவுடனே தன்னுடைய அழகு, செயல்திறன் இவற்றிலிருந்து ஏதாவது அனுகூலம் பெற முயல்வோம். அவற்றிலிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும். அதன் காரணமாக சைத்திய நோக்கில் ரோஜா மலர் மனிதர்களை விட சிறந்ததாகும். நீ ஒரு படி மேலே போய் ரோஜா உணராமல் செய்வதை நீ உணர்வுடன் செய்யும் போதே அச்செயல் ரோஜாவின் செயலை விட மிக அதிக அழகுடையதாய். ஆனால் அச்செயல் ரோஜா செய்த அதே செயலாக இருக்க வேண்டும். சுயநல கணக்கு பார்க்காத அழகின் இயல்பான மலர்ச்சியாக இருக்க வேண்டும். அழகாக இருப்பதில் உள்ள மகிழ்ச்சிக்காகவே செய்யப்படுது. சிறு குழந்தைகளிடம் சில சமயங்களில் இதை காணலாம். தான் பெற்றுள்ளதை கொண்டு அல்லது தான் செய்வதை கொண்டு தான் லாபம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுதல் உலகில் மிகவும் அருவருக்கத்தக்க ஒன்றாகும். அதோடு இது மிக பரவலாக காணப்படும் குணமும் ஆகும். மனிதனிடத்தில் இயல்பாக அமைந்துள்ள குணம் அது என்றும் சொல்லும் அளவிற்கு அது பரவலாக உள்ளது. சுயநலத்துடன் கணக்கு பார்ப்பது லாபம் பெற விரும்புவதை போல். எங்கு ஈதல் கொடுத்தல் இல்லையோ அங்கே அன்பு இல்லை. தன்னை ஈதல் என்பது மிக அரிது. ஏனெனில் மானிட அன்பு சுயநலமும் கோரிக்கைகளும் நிரம்பியது. அன்பு செலுத்த தெரிந்தவனால் தான் அன்பை அடையாளம் காண முடியும். கரவில்லா அன்பில் தன்னை கரைத்து கொள்ள தெரியாதவனால் எங்குமே அன்பை காணவியலாது. ஸ்ரீ அன்னைக்கு மலர்கள் மீது அலாதி பிரியம். அன்பின் வெவ்வேறு உணர்வுகளை மலர்கள் மூலம் அவர் பிரதிபலித்தார். ஓ இறைவா, என் இதயம் ஒரு மலரை போல் மலரட்டும். அதன் வாசம் உமது அன்பாக இருக்கட்டும். இங்க ஒரு சின்ன பிரேயர், அதை நான் மலையாளத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன்.
அதாவது மலையாளத்துல ஒரு சொல்லுவாங்க, நல்ல ஒரு இது அது நம்மோட இதயத்தின் உள்ள உள்ள നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ ഉള്ളിൽ സ്നേഹം എന്നും ചെടി നട്ട് വളർത്തുക. അവിടെ നിന്ന് പരസ്പരം പകയും വെറുപ്പും വിദ്വേഷവും அகம்பாவமும் சுவாதத்தையும் துடைச்சு மாற்றுக அப்படின்னு. அது ஒரு நல்ல, அதாவது நம்மளுடைய ஹிருதயத்துல ஸ்னேகம் அப்படிங்கிற ஒரு செடியை நட்டு வளர்த்தணும். அதுல இருந்து பொறாம, விருப்பு, வெறுப்பு, அகம்பாவம், ஆசை இவை எல்லாத்தையும் அதுல இருந்து துடைச்சு மாற்றி அதை ஒரு நல்ல செடியா நம்மளுடைய ஹிருதயத்துல எப்பவுமே வளர்க்கணும்னு ஒரு ஒரு பெயர் மாதிரி அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ அன்னையின் பொன்மொழி, உலகிலேயே வலிமையான ஆயுதம் அன்புதான். ஆனால் அதை எதையும் எதிர்பார்க்காத தூய அன்பாக இருக்க வேண்டும். மதர் சொன்ன ஒரு குட்டி கதை. ஸ்ரீ அன்னை அன்பின் ஆழத்தை விளக்க ஒரு கதை சொன்னார். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு பறவை பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தது. ஒரு முறை கடும் வறட்சி ஏற்பட்டது. மரத்தின் இலைகள் உதிர்ந்தது. மரம் காய்ந்து போகத் தொடங்கியது. மற்ற பறவைகள் எல்லாம் அந்த மரத்தை விட்டு பறந்து சென்றது. ஆனால் ஒரு பறவை மட்டும் அந்த மரத்தை சுற்றி கொண்டிருந்தது. ஒரு முனிவர் அந்த பறவையிடம் கேட்டார், இந்த மரம் காய்ந்து விட்டது, இதில் நிழலும் இல்லை, பழமும் இல்லை, ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறாய்? அதற்கு அந்த பறவை சொன்னது, இந்த மரம் பச்சையாக இருந்தபோது எனக்கு நிழல் தந்தது, பசியுடன் இருந்தபோது பழம் தந்தது. இப்போது இது காய்ந்து போய்விட்டது என்பதற்காக நான் எப்படி இதை விட்டு பிரிய முடியும்? என் அன்பும் நன்றியும் இந்த மரம் செழிப்பாக இருந்த போது மட்டுமல்ல, அது காய்ந்து போயிருக்கும் போதும் அதற்கு தேவை. அன்னை தரும் பாடம், உண்மையான அன்பு என்பது வசதிகள் இருக்கும் போது மட்டும் வருவதல்ல, கஷ்ட காலத்திலும் துணை நிற்பதே உண்மையான தெய்வீக அன்பு என்று கூறினார். இப்போது நாம் தெய்வீக அன்பை பற்றி பார்ப்போம். டிவைன் லவ். இறை அன்பு மகத்தானது, உருமாற்றும் ஆற்றல் அது. அதனை ஏற்கும் திறன் உனக்கு உண்டாகிவிட்டால் அதனுடைய உருமாற்றும் திறன் உனக்கு வந்துவிடும். எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அளவு முக்கியமில்லை, ஆனால் தொடர்புதான் முக்கியம். கனநேர தொடர்பு ஏற்பட்டாலும் போதும், உன் முழு இருப்பையும் அது நிறைத்துவிடும். அந்த பேரன்பு வெளிப்படும் நாள் எதுவோ, அந்த பேரன்பு திறந்து செறிவுற்று கீழிறங்கி வரும் நாள் எதுவோ, அதுவே திருவுருமாற்றத்திற்கான நல்லோரை. அதனை தடுத்து நிற்கும் வலிமை எதற்குமே இல்லை. நமது ஒளித்திகளும் முழு அன்பையும் நாம் இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க முடிவெடுத்திருப்பதால், பிறருடன் நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்மிடம் அன்புக்கு பதிலாக முழுமையான, தொடர்ந்த, மாறாத, அகங்காரமற்ற இரக்கமும் நல்லெண்ணமும் இருக்க வேண்டும். எவ்விதமான நன்றி அறிதலையோ கைமாற்றையோ அங்கீகாரத்தையோ கூட எதிர்பார்க்காமல் இதை செய்ய வேண்டும். பிறர் உன்னை எவ்விதத்தில் நடத்தினாலும் நீ ஒருபோதும் எவ்வித தீய எண்ணத்திற்கும் ஆளாகக்கூடாது. பிறர் உன்னை புரிந்து கொள்ளாதிருப்பதிலிருந்தும் பிறருடைய தீய எண்ணங்களிலிருந்தும் உன்னை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் எனும் முடிவை நீ இறைவன் மீது கொண்டுள்ள கலப்பற்ற அன்பினால் இறைவனுடைய பொறுப்பிலேயே முற்றிலும் விட்டுவிட வேண்டும். உன் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நீ இறைவனிடமிருந்தே எதிர்பார்க்க வேண்டும். அவனிடம் மட்டுமே நீ உதவியையும் ஆதரவையும் பெறுவாய். உன் வேதனைகளிலெல்லாம் அவன் உன்னை தேற்றுவான். உன்னை அவன் வழிநடத்தி செல்வான். நீ இடறி விழுந்தால் உன்னை கை தூக்கி விடுவான்.
நீ நலிவுற்று சோர்ந்து நிற்கும் நேரங்களில் தன் ஆற்றல் மிகு அன்பு கரங்களில் அவன் உன்னை ஏற்பான். இனிமையுடன் அணைத்து ஆறுதல் அளிப்பான். அன்னை சொன்ன சிறுமி மற்றும் பொம்மை கதை. ஒரு சிறுமி தன் தாயிடம் ஒரு பொம்மை கேட்டு அடம் பிடித்தார். தாய் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தார். சில நாட்கள் கழித்து அந்த பொம்மையின் கை உடைந்து விட்டது. தாய் சொன்னார், இது உடைந்து விட்டது, இதை தூக்கி போட்டுவிட்டு புதிய பொம்மையை வாங்கிக் கொள்ளலாம் என்று. ஆனால் அந்த சிறுமி மறுத்து விட்டாள். வேண்டாம் அம்மா, இந்த பொம்மையின் கை உடைந்திருப்பதால் இதற்கு இப்போதுதான் என் உதவி அதிகம் தேவை. நான் இன்னும் இதை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் என்றார். அன்னையின் விளக்கம், இந்த சிறுமியின் மனநிலைதான் தெய்வீக அன்பு. ஒருவருக்கு கஷ்டம் வரும்போது அல்லது அவர் பலவீனமாக இருக்கும் போது அவரை தள்ளிவிடாமல் அரவணைப்பதே உண்மையான அன்பு. அன்பை பற்றி அன்னையின் ஆழமான உண்மைகள். அன்பு ஒரு சுடர். விளக்கு எரிய எண்ணெய் தேவைப்படுவது போல நம் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க அன்பு எனும் எண்ணெய் தேவை. மன்னிப்பு. அன்பின் மற்றொரு பெயர் மன்னிப்பு. உன் மனதை புண்படுத்தியவர்களை நீ மன்னிக்கும் போது நீ உன் ஆன்மாவை விடுவிக்கிறாய். எதிர்பார்ப்பு. அன்னை அடிக்கடி சொல்வார், அன்பு என்பது ஒரு வழிப்பாதை, ஒன்வே டிராபிக். அது உன்னிடமிருந்து புறப்பட வேண்டும். அது திரும்பி வருகிறதா என்று பார்க்காது. பயம் இல்லாமை. எங்கே தூய்மையான அன்பு இருக்கிறதோ அங்கே பயம் இருக்காது. மாற்றம். உலகை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள். அன்பை பற்றி அன்னை எழுதி ஒரு சிறிய பிரார்த்தனை. என் இதயத்தை உனது அன்பால் நிரப்புங்கள். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும், நான் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உமது அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும். ஸ்ரீ அரவிந்தரின் மகா காவியமான சாவித்ரி உலக இலக்கியங்களிலேயே அன்பை பற்றி எழுதப்பட்ட மிக உன்னதமான ஆன்மீக காவியம். இதில் அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது மரணத்தை வெல்லும் ஒரு மகா சக்தி. சாவித்ரி தன் கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டெடுக்க யமனுடன் போராடும் போது அவள் வாதாடவில்லை. மாறாக தன் இதயத்தில் உள்ள தெய்வீக அன்பை ஒரு பேரொளியாக வெளிப்படுத்துகிறார். இக்காவியம் அன்பின் ஆற்றலை விளக்கும் ஒரு நவீன வேதம். இதில் வரும் சாவித்ரி வெறும் பெண் அல்ல, அவள் அன்பின் மகா சக்தி. த பவர் ஆஃப் டிவைன் லவ். மரணதேவன் சாவித்திரியிடம் சொல்கிறார், இந்த உலகம் இருளானது, இங்கே அன்பு என்பது ஒரு காணல் நீர். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பது ஒரு மாயை என்கிறார். அதற்கு சாவித்ரி இடி முழக்கத்துடன் பதில் சொல்கிறார், என் இதயத்தில் எரியும் அன்பு உனது இருளை விட வலிமையானது. கடவுள் இந்த உலகை படைத்ததே அன்பினால்தான். அந்த அன்பை தொட துணியும் உனது மரணம் தோற்று போகும். நண்பர்களே, உங்கள் வாழ்வில் வரும் துன்பம் அல்லது விரக்தி உங்களை அச்சுறுத்தும் போது சாவித்திரியை போல அன்பை ஆயுதமாக ஏந்துங்கள். அன்பு இருக்கும் இடத்தில் இருள் நிற்க முடியாது. அன்பு என்பது கடவுளின் இதயத்திற்கு செல்லும் ஒரே நேரடி வழி. இரண்டு ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் கண்டு கொள்ளும் போது அங்கே காலம் மறைந்து விடுகிறது. அங்கே நான் நீ என்ற பேதம் ஒழிந்து ஒன்னஸ் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. லவ் இஸ் a portion of the heavens spell. பூமியில் சொர்க்கத்தை உணர வழி அன்புதான். நாம் ஒருவரை நேசிக்கும் போது நம்முள் இருக்கும் தெய்வீக அம்சம் விழித்துக் கொள்கிறது. அந்த நொடியில் நாம் நான் என்ற அகங்காரத்திலிருந்து விடுபட்டு நாமாக மாறுகிறோம். இதுதான் மனிதனை தெய்வமாக்கும் ரகசியம். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்கிறார்.
மரண தேவன் என்பது ஒரு நபர் அல்ல, அது நம்முள் இருக்கும் அறியாமை, இக்னரன்ஸ். அன்பின் 3 பரிமாணங்கள், the 3 dimensions of love. வாங்குதல், இது சாதாரண அன்பு, நீ எனக்கு என்ன செய்வாய். கொடுத்தல், கிவிங், இது உயர்ந்த அன்பு, நான் உனக்கு என்ன செய்யட்டும். ஒன்றாதல், பிகமிங், இது தெய்வீக அன்பு, நீயும் நானும் வேறு அல்ல. இறை அன்பு குறித்து ஸ்ரீ அன்னை. இறைவன் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு மற்றவர்களிடம் இருக்கும் இறைவனையும் நீங்கள் நேசிக்காதவரை முழுமையடையாது. சாதகர்கள், ஆன்மீக பயிற்சியாளர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு பிறகு என் மீது அன்பு செலுத்துவதாக கூறுவது அர்த்தமற்றது என்று அன்னை கூறுகிறார். அவர் சொல்கிறார், மக்கள் என்னை நேசித்தால் அவர்கள் மற்றவர்களிடமும் என்னை காண வேண்டும், என்னை தேட வேண்டும். எனவே இறைவனின் மீதான உண்மையான அன்பு என்பது பிரபஞ்சத்தில் உள்ள இறைவனிடமும் உங்களை சுற்றியுள்ளவர்களிடமும் உள்ள இறைவனிடமும் பாயாதவரை முழுமையடையாது. அவர்கள் அதற்கு பதில் அளிக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமில்லை. ஆனால் விழிப்புணர்வு பெற்றவர்கள் மற்றும் தங்களுக்குள் அந்த அன்பு சுடரை தாங்கியிருப்பவர்கள் தரப்பில் அன்பின் அதிர்வுகள் மற்றும் எண்ணங்களின் தொடர்ச்சியான வெளிப்பாடு மட்டுமே இருக்க வேண்டும். அன்பு அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அங்கீகரிக்கப்படாததால் அன்பு குறைந்து விடுவதும் இல்லை. நிச்சயமாக அன்பிற்கு பதில் அன்பு கிடைத்தால் அது வளரும். அது ஒரு நேர்மையான அம்சம். ஆனால் ஒருவர் மேன்மேலும் விரிவாகவும் பரந்த அளவிலும் அன்பை பொழிய வேண்டும். அந்த வழியில் மட்டுமே ஒருவருக்குள் அன்பை நிலைநிறுத்தவும் நிலைப்படுத்தவும் மற்றும் வளரச் செய்யவும் முடியும். இனி நாம் இதுவரை அன்னை அரவிந்தர் அன்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இனி நமது சங்க இலக்கியங்களிலும் புராணங்களிலும் வேதங்களிலும் அன்பை எவ்வாறு விளக்கியுள்ளார்கள், அதன் தத்துவம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ராமாயணம் மற்றும் மகாபாரத ஆகிய 2 இதிகாசங்களும் அன்பு என்பதை வெவ்வேறு கோணங்களில் நமக்கு கற்றுத்தருகின்றன. ராமாயணம் தியாகம் மற்றும் தர்மத்தின் அன்பு. சகோதர அன்பு, பரதன் லக்ஷ்மணன். அதாவது லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு போயிட்டார். பரதன் அவருடைய பாதுகையை எடுத்துட்டு அயோத்தியில வச்சு அரசாட்சி பண்ணின்றார். இதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு என்பது மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக அன்பு செய்வது. 2வது சபரியோட பக்தி அன்பு. அவ ஒரு எளிய வேடுவ பெண். அவ ராமன் வருவாரு அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறா. ராமன் வரும்போது அவருக்கு நல்ல பழங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்களா கொண்டு அதை நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படின்னு அவ சாப்பிட்டு பார்த்துட்டு அதை ராமனுக்கு கொடுக்கிறாரு. ராமர் அதை அன்போட அந்த பழங்களை சாப்பிடுறாரு. இது நிபந்தனையற்ற பக்தி. 3வது ராமன் ஹனுமன், தன்னலமற்ற பக்தி. அதாவது ஹனுமன் ராமனிடம் எதையுமே கேட்கல, ராமநாமம் ஒன்றையே சுவாசமாக கொண்டிருந்தார் அவர். இது செல்ஃப்லெஸ் லவ். மகாபாரதம் இது சரணாகதி மற்றும் வழிகாட்டும் அன்பு. கண்ணன் அர்ஜுனனின் நட்பு. போர்க்களத்தில் அர்ஜுனன் சோர்ந்து விழுந்த போது கிருஷ்ணர் அவருக்கு கீதையை உபதேசித்தார். இது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு காட்டும் அறிவார்ந்த அன்பு, கைடிங் லவ். திரௌபதியின் சரணாகதி. சபையில் திரௌபதிக்கு ஆபத்து வந்தபோது அவர் தனது 2 கரங்களையும் உயர்த்தி கிருஷ்ணரை மட்டுமே நம்பி சரணடைந்தார். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனின் அன்பை மட்டுமே பற்றி கொள்ளும் போது இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அப்புறம் கர்ணன் துரியோதனின் நட்பு.
துரியோதன் தீயவனாக இருந்தாலும் கர்ணன் அவனுக்காக தன் உயிரையே கொடுத்தான். இது உயிரை காட்டிலும் மேலான அன்பு. பகவத்கீதையில் அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு உயர்ந்த யோகம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதையில் அன்பை பக்தி யோகம் என்ற பெயரில் அழகாக விளக்கியுள்ளார். அன்பு என்பது எப்போதும் கொடுத்து பழகுவது, பெற்று பழகுவதல்ல. இதைத்தான் கீதை நிஷ்காம கர்மா என்கிறது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கீதை சொல்வது போல் நீங்கள் எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை அர்ப்பணித்தாலும் அதை அன்போடு செய்யுங்கள். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயட்சதே. ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ எதுவாக இருந்தாலும் அன்போடு கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். பெரிய சடங்குகள் தேவையில்லை, உங்கள் இதயத்தில் அன்பு இருந்தால் போதும். அதுவே சிறந்த ஆன்மீகம். ஆன்மீகத்தில் நாம் எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு அன்போடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இதிகாச புராண அன்பின் 4 தூண்கள். 1. வாத்சல்யம். ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு யசோதை, கிருஷ்ணன். 2. சக்கியம், தோழமை கலந்த அன்பு. கிருஷ்ணன், அர்ஜுனன், ராமன், குகன் இவங்களுடைய இதையெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால இதை சுருக்கமா நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். 3. தாஸ்யம், தொண்டு செய்யும் அன்பு. ஹனுமன், ராமன். 4. மதுரம், ஆத்மார்த்தமான காதல் கலந்த அன்பு. ஆண்டாள், ரங்கநாதன். இப்ப இதுல ஒரு கதை வருது. அதாவது நாரதருக்கு ஒரு சந்தேகம். இறைவனோட நாமத்தை நாம தான் எப்போதும் சொல்லும் பக்தன் நானா, சிறந்த பக்தன் அல்லது வேற யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு போய் விஷ்ணு கிட்ட கேட்கிறாரு. விஷ்ணு ஒரு விவசாயிய காட்டுறாரு. அந்த விவசாயி காலையில எழுந்த உடனே ஒரு முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாள் முழுதும் வேலை செய்வார். அப்புறம் மதியம் ஒரு முறை சொல்வார், அப்புறம் இரவு ஒரு முறை சொல்வார். நாரதருக்கு கோபம் வந்துச்சு. அப்புறம் விஷ்ணு நாரதர் கிட்ட சொல்றாரு, ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துட்டு எண்ணெய ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதுல நிறைய எண்ணெயை கொடுத்து ஒரு சொட்டு எண்ணெயும் சிந்தாம உலகத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நாரதரும் ரொம்ப கவனமா அந்த எண்ணெய பாத்திரத்தை எடுத்துட்டு உலகத்தை சுத்தி வந்தாரு. அப்போ விஷ்ணு கேட்டாரு, சுற்றி வந்துட்டு விஷ்ணு கிட்ட வந்துட்டாரு. அப்ப விஷ்ணு கேட்டாரு, சுத்தும் போது எத்தனை தடவை என் பேரை சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு நாரதர் சொல்றாரு, கவனம் எல்லாம் கிண்ணத்துலதானே இருந்தது, அப்புறம் எப்படி பேரை சொல்றது அப்படின்னு. அப்போ விஷ்ணு சிரித்துட்டே சொன்னார், அந்த விவசாயி வாழ்வாதார போராட்டத்திலையும் இத்தனை சுமைகளுக்கிடையும் என்னோட பேரை 3 முறையாவது சொன்னானே, அவன்தான் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு என்ன இதுன்னா, ஆன்மீகம் என்பது உலகை விடுவதல்ல, கடமைகளை செய்து கொண்டே அன்பால் இறைவனை நினைப்பது. அன்பு என்பது மென்மையானது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அதுவே உலகிலேயே வலிமையான ஆயுதம் என்கிறார் வள்ளுவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றார். அன்னை அவர்களோ அன்பு என்பது ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின் என்று காட்டினார். ஒரு கதவை மூடுவதில் கூட அன்பு இருக்க வேண்டும் என்று கற்பித்தவர் அவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்றார் கணியன் பூங்கன்றனார். அதே மாதிரிதான் கண்ணப்பரோட கதையும். சிவனுக்கு தன்னோட கண்ணை
எடுத்து கொடுத்தது. அதுவும் ஒரு வகையான பக்தி கலந்த அன்பு, அதாவது முரட்டுத்தனமான பக்தியோட அன்பு. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அன்பை பற்றிய விரிவான விளக்கங்களையும், மதர் ஷெர்பிங்க சொன்ன அன்பை பற்றிய தத்துவங்களையும் பார்த்தோம். இப்போ அன்பை பற்றி பயில 5 ஸ்மால் பிராக்டிஸ், அன்பை பயில 5 எளிய பயிற்சிகள். ஃபர்ஸ்ட், தினமும் காலை எழுந்தவுடன் 1 நிமிடம் கண்களை மூடி உங்கள் இதயத்தின் மையத்தில் ஒரு சிறிய ஒளிக்கதிர், அன்னையோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வம் இருப்பதாக நினைவுங்கள். இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் இந்த ஒளியையே காண்பேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். பொதுவாக ஒருவரை அவர் அழகாக இருப்பதாலோ நமக்கு உதவி செய்ததாலோ நேசிக்கிறோம். இன்று உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரிடம் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சிறிய புன்னகையோ அல்லது நல்ல வார்த்தையோ பகிருங்கள். இது உங்கள் அகந்தையை கரைக்கும். ஈகோ. வள்ளுவர் வாக்கு, இன்சொல் இனித்தீந்தல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. கடுமையான சொற்களை தவிர்த்து மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் சொற்களை பேசுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர் இதயத்தில் ஒரு காயத்தை ஆற்றும் மருந்தாக இருக்கட்டும். நான் உங்களை காயப்படுத்திய ஒருவரை நினைத்து பாருங்கள். அவரும் அறியாமையில்தான் அதை செய்தார் என்று அவரை மனதார மன்னியுங்கள். மன்னிக்காத இதயம் பாரமான மூட்டை போன்றது. மன்னிப்பு அந்த பாரத்தை இறக்கி வைத்து அன்பிற்கான இடத்தை தரும். 5, உறங்கச் செல்லும் முன் அன்று உங்களுக்கு உதவிய நபர்களுக்கு மனதாரவோ அல்லது செய்தியாகவோ நன்றி சொல்லுங்கள். நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் அன்பு ஊற்றெடுக்கும். நண்பர்களே, சாவித்திரி சத்தியவானை மீட்டது காட்டில் அல்ல, அவளது இதயத்திலிருந்த அன்பின் ஒளியில். அந்த ஒளி நம் ஒவ்வொருவருக்குள் இருக்கிறது. இன்று முதல் நாம் வெறும் மனிதர்களாக மட்டும் வாழாமல் அன்பின் கருவிகளாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் லவ் வாழ்வோம். உலகம் உங்களை மாற்றட்டும் என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் அன்பால் இந்த உலகத்தை மாற்றுங்கள். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று. அயம் நிஜக பரோ வேதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். இது என்னுடையது, அது அவனுடையது என்று குறுகிய மனம் படைத்தவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களுக்கு, அன்பு நிறைந்தவர்களுக்கு இந்த உலகமே ஒரு குடும்பம். வசுதைவ குடும்பகம். அன்னை இதையேதான் யூனிவர்சல் லவ் என்று சொன்னார். உங்கள் குடும்பத்தை நேசிப்பது இயல்பு, ஆனால் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி இந்த உலகையே நேசிப்பதுதான் ஆன்மீகம். நண்பர்களே, உரையை நிறைவு செய்யும் முன் ஒரு உண்மையை உங்கள் இதயங்களில் விதைக்க விரும்புகிறேன். அன்பு என்பது நாம் தேடி போக வேண்டிய ஒன்றல்ல. அது நமக்குள்ளேயே ஊற்றாக இருக்கிறது. அந்த ஊற்றின் மீது அகந்தை, ஈகோ எனும் பாறை மூடி இருக்கிறது. அந்த பாறையை மட்டும் விலக்கி பாருங்கள். அங்கே வற்றாத தெய்வீக அன்பு பொங்கி வரும். சாவித்திரி எப்படி தன் அன்பால் சத்தியவானை மீட்டாளோ, நாமும் நம் அன்பால் நம்மை சுற்றியுள்ள பகைமை, கோபம், வெறுப்பு என்ற இருளை நீக்கி ஒரு புதிய ஒளியை கொண்டு வருவோம். அன்னை சொன்னது போல, அன்பு அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்று பார்க்காதீர்கள். நீங்கள் ஒரு மலரை போல மனம் வீசுங்கள். ஒரு தீபத்தை போல ஒளி கொடுங்கள். அதுவே உங்களின் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. மற்றவர்களிடம் இறைவனை தேடாதீர்கள். உங்கள் அன்பின் மூலம் அவர்களுக்குள் இருக்கும் இறைவனை வெளிப்படைய செய்யுங்கள். ஒரு மலரை பார்க்கும் போது, ஒரு குழந்தையை பார்க்கும் போது நம் உள்ளத்தில் தோன்றும் நன்றி உணர்வு அன்பின் தூய்மையான வடிவம்.
எதையும் கேட்காமல் இருப்பதற்காகவே நன்றி சொல்லும் இதயம் இறைவனின் இருப்பிடமாகிறது. இவ்வளவு நேரம் நாம் பேசிய இந்த ஆன்மீக அன்பு வெறும் புத்தகங்களோடு அல்லது கோவில்களோடு நின்றுவிடக் கூடாது. நாம் வீட்டிற்கு செல்லும் போதும் பணிபுரியும் இடத்திற்கு செல்லும் போதும் இந்த அன்பு நம்மோடு வர வேண்டும். நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு உயிரினத்திடமும் இறைவனை காண பழகுவதே உண்மையான பயிற்சி. ஒரு பசியுள்ளவனுக்கு உணவிடுவது, ஒரு துன்பப்படுவனுக்கு ஆறுதல் சொல்வது, இவையே ஆன்மீக அன்பின் செயல் வடிவங்கள். இந்த உலகம் அன்பினால் படைக்கப்பட்டது, அன்பினால் இயக்கப்படுகிறது, இறுதியில் அன்பிலேயே கலக்கப் போகிறது. அன்பு இருக்கும் இடத்தில் அச்சம் இருக்காது, அன்பு இருக்கும் இடத்தில் வெறுப்பு இருக்காது. அந்த பேரன்பை நம் இதயங்களில் வளர்ப்போம். இப்பேற்பட்ட ஆழமான அன்பு தவம் சாத்தியமா என்ற கேள்விக்குறி நம்முள் எழுவது இயற்கை. முன்னேற்றம், பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஸ்ரீ அரவிந்தரின் பூரண யோகத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்வில் சைத்திய புருஷனை நாம் எவ்வாறு முன்னிற்கு கொண்டு வருவது என்பது பற்றி உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டும். பிராணமயத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். Purification is an important aspect of integral yoga. நேர்மையுடனும் பரிசுத்தத்துடனும் நம்மை நாம் அர்ப்பணித்தால்தான் சைத்திய புருஷனை முன்னிற்கு கொண்டு வந்து அதனுடைய தூய்மையான மாசற்ற ஒளியில் இயங்க முடியும். இதற்கு முதல் படியாக சாந்தமும் அமைதியும் மனதிலும் பிராணனிலும் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முள் உணர்வு பூர்வமான திருவுருமாற்றம் நிகழ முடியும். இத்தகைய திருவுருமாற்றமே நம் பூரண யோகத்தின் அடிப்படை இலக்கு. மேலும் ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுப்படி ஈசா வாசம் இதம் சர்வம் என்ற உன்னதமான உண்மையை நம் மனதிலும் சிந்தனையிலும் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் விருப்பு வெறுப்பு என்ற வலையிலிருந்து விடுபட்டு சமநிலை எனும் வித்தை இதயத்தில் நிலைநாட்ட இயலும். ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் பொன்மொழிகளின்படி நம் வாழ்க்கை பயணத்தை இவ்வகையில் மேற்கொள்வோமானால் அன்பு தவம் சாத்தியமே. அன்பும் சிவமும் அன்பே சக்தியும், அன்பே ஹரியும், அன்பே பிரம்மனும், அன்பே தேவரும், அன்பே மனிதரும், அன்பே நீயும், அன்பே நானும், அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த உரையை கேட்டதற்கு என் அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திருமதி ஷியாமலா அவர்களுக்கு. ரொம்ப அருமையான ஒரு உரையை நீங்கள் வழங்கினீர்கள். நிறைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அன்பு என்றால் என்ன, மனிதன் எதை அன்பு என்று கூறுகின்றான், அவனுடைய பிராணமயத்தை சார்ந்த கோருதல்கள், ஆசைகள், இது சம்பந்தப்பட்டதுதான் மனிதன் அன்பு என்று கூறுகின்றான். ஆனால் உண்மையான அன்பு என்பது அது அல்ல என்றும் கூறினீர்கள். மேலும் அன்பு என்றால் என்னவென்றால் எதையுமே எதிர்பார்க்காமல் நாம் பிறரிடம் காட்டுவதுதான் அன்பு. நாம் எதையும் கோருவதே இல்லை. செல்ஃப்லெஸ் லவ் என்பதுதான் உண்மையான அன்பு என்றையும் கூறினீர்கள். அன்பினில் பல்வேறு நிலைகளையும் நீங்கள் விளக்கினீர்கள். எவ்வாறு மனித அன்பு இருக்கின்றது, மனித அன்பு எப்பொழுதுமே சுயநலம் சார்ந்து இருக்கின்றது. நான் அன்பு செலுத்தும் பொழுது எனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் என்றுதான் நான் செய்கின்றேன். அதுதான் மனித அன்பு, சுயநலம் சார்ந்தது. அதை பல்வேறு பெயர்களிட்டு கூறினாலும் அடிப்படையில் அது என்ன அன்பாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் காட்டும் அன்பாக இருந்தாலும் சரி, கணவர் மனைவியிடம் காட்டும் அன்பு, மணவர் கணவியிடம் காட்டும் அன்பு, இவ்வாறு வெவ்வேறு அன்புகளிலும் அடிப்படையில் என்ன இருக்கின்றது என்றால் எதிர்பார்ப்பு இருக்கின்றது, சுயநலம் இருக்கின்றது என்ற கருத்தையும் கூறினீர்கள்.
ஆனால் இதற்கு அடுத்த அன்பு என்பதுதான் நம்மளுடைய சைத்தியபூர்வமான ஆன்மபூர்வமான அன்பு, சைக்கிக் லவ். சைக்கிக் லவ் என்பது எதையும் எதிர்பார்க்காது. அதனால் அது ஒரு படி மேலே உயர்ந்தது. எதையுமே எதிர்பார்க்காதது தான் சைத்திய அன்பு என்பது. அது ஆன்ம நேயம். அதற்கு அடுத்தது டிவைன் லவ். டிவைன் லவ் என்பது பிரபஞ்சம் தழுவியது. இந்த டிவைன் லவ் என்ன விசேஷம் என்றால், அது நம்மளுடைய இயல்பை திருவுருமாற்றம் செய்ய வல்லது என்ற கருத்தையும் நீங்கள் கூறினீர்கள். ஒரு முக்கியமாக என்ன ஒரு கருத்தை நீங்கள் கூறினீர்கள் என்றால், எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்றால், எவ்வாறு ஒரு ரோஜா மலர் தன்னுடைய அழகை எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு வழங்குகின்றதோ, அதே போலத்தான் நாம் நம்முடைய அன்பை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு வழங்க வேண்டும். அதுதான் தூய்மையான அன்பு என்றும் கூறினீர்கள். இந்த தூய்மையான அன்பை செலுத்துவதன் மூலமே ஒருவர் தன்னுடைய சைத்திய புருஷனுடைய வெளிப்பாட்டை நன்றாக வெளிப்படுத்த முடியும். தூய்மை இல்லை என்றால் நம்மால இந்த சைத்திய புருஷனுடன் தொடர்பு கொள்ள முடியாது என்கின்ற கருத்தையும் நீங்கள் கூறினீர்கள். நிறைய வெவ்வேறு புராணங்கள், எப்படி ராமாயணத்தில் அன்பு என்பது அங்கு பிரதிபலிக்கப்பட்டது, ராமன் லக்ஷ்மணன் இவர்களுக்கு இடையே இருந்த அன்பு, அனுமான் ராமர் இடையே இருந்த அன்பு, மகாபாரதத்தில் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே இருந்த அன்பு, துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே இருந்த அன்பு என்று வெவ்வேறெல்லாம் கூறினீர். வெவ்வேறு நிலைகளை நீங்கள் எங்களுக்கு விளக்கினீர்கள். அடிப்படையில இந்த அன்பு இருந்தால் என்ன ஒரு மிகப்பெரிய அன்பு என்றுதான் வலிமையான ஆயுதம் என்றும் ஸ்ரீ அன்னையினுடைய கருத்தை நீங்கள் கூறினீர்கள். உலகத்தையே திருவுருமாற்றம் செய்ய வல்ல ஒரு மிக வல்லமையான ஆயுதம் எதுவென்றால் அன்புதான். ஏனென்றால் அந்த அன்பு ஒன்று மட்டுமே ஒருவரிடம் இருந்தால் அவரிடம் உள்ள கீழ் இயல்புகள் அனைத்துமே மறைந்துவிடும். அவரிடம் இருந்து அந்த தான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோ முற்றிலும் அழிந்துவிடும் என்றும் கூறினீர்கள். இறுதியாக நிறைய கருத்துக்கள், அன்றாடம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் நீங்கள் சின்ன குறிப்புகளாக விளக்கினீர்கள். எவரெல்லாம் அனைவரையும் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே ஒரு குடும்பமாகிவிடும். பொதுவாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அவர்களை தவிர வேறு யாரையுமே நேசிப்பதில்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நேசிப்பவர்களுக்கு இந்த உலகமே குடும்பமாகிவிடும். வசுதேவ குடும்பம் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் விளக்கினீர்கள். உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்மிடம் உள்ள இந்த இறை சக்தி தான் அனைவரிடமும் உள்ளது. ஆகையினால் அனைவரிடமும் உள்ள அந்த இறை சக்தியை நாம் காண வேண்டும். அவ்வாறு காண துவங்கிவிட்டால் நாம் யாரையுமே வெறுக்க மாட்டோம். இதுதான் உண்மையான அன்பு என்று கூறினீர்கள். இந்த அன்பு என்பது பிராக்டிஸ் பண்ணணும். அன்பு என்பது நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. அது வெறும் ஒரு அம்சம் அல்ல. அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும், பழக வேண்டும் என்கின்ற அருமையான கருத்துக்களை எல்லாம் மிகவும் எங்களுக்கு உபயோகரமாக இருந்தது.